Good evening students. சரி வீக்கெண்ட் முடிஞ்சு வந்துட்டோம். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸசைஸ் 3.13 முடிச்சிருக்கோம். 13 எக்ஸசைசஸ் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 14th எக்ஸசைஸ் போகணும். அதுக்கு முன்னாடி we have to talk about something. நம்ம ஏற்கனவே quadratic functions அப்படின்னு படிச்சோம் இல்லையா? quadratic function எப்படி இருக்கும்? ax square அதோட ஜெனரல் ஃபார்ம் ax square plus by bx plus c அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ இத equal to 0 அப்படின்னு போட்டேன்னா அது quadratic equation ஆயிடுது. சரியா? இந்த quadratic equation அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு இருந்தா அதுக்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். What is the solution? Solution is the value of the variable. Solution is the value of the variable which satisfies the given equation. இல்லையா? அப்போ நீ x is equal to a இல்லனா x is equal to b ன்னு ஒரு வேல்யூ போட்டேன்னா அது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு 0 கிடைக்குது அப்படின்னு சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வரும்போது ஆன்சர் 0 கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். Then that particular x is equal to a or a is called the solution of the given equation. இல்லையா? நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? இதுக்கு வந்து zeros அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஜீரோனா என்ன அர்த்தமா? 0 is the value of the variable that makes this equation that function as 0 இல்லையா? அப்போ நீ எப்படி zeros of the function அப்படின்னு கண்டுபிடிக்கிறியோ அந்த zeros are equivalent to the roots of this equation. சரியா? அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ax square plus bx plus c அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எப்படி 0 கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷனோட zeros will be solutions of the equations. Equation ax square plus bx equal to 0. சரியா? அப்போ இதுல உள்ள zeros-க்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு உண்டோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் satisfied for the roots also. இப்போ zeros எப்படி எடுப்போம்? நம்ம x is equal to some k x is equal to c அப்படின்னு ஏதோ ரெண்டு எடுத்துக்குவோம் இல்லையா? நம்பர்ஸ் தான் எடுப்போம். அப்போ அதே மாதிரி இங்க வந்து x is equal to some value y is equal to some value. Sorry, x is equal to one value, x is equal to another value. ரெண்டு வேல்யூ கிடைக்கும் எப்பவும். இந்த ax square plus bx equal plus c equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு you will get two solutions always. சரியா? அது நம்ம zeros-னு சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல we call them the solution of the equation இல்லையா? அந்த சொல்யூஷன் வந்து நாமளா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து ஆல்பா இப்படி எழுதுனா இது பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சாதாரணமா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a double degree. அதாவது டிகிரி இஸ் 2 இல்லையா? ஹையஸ்ட் ஆர்டர் டிகிரி ஆஃப் தி வேரியபிள் இஸ் 2. அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டா யூ வில் ஹேவ் two solutions. சரியா? two solutions for this particular equation. அப்படி இருக்கும் பொழுது அந்த சொல்யூஷன்ஸ் வந்து we call them the roots அப்படின்னு சொல்றோம். அந்த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன சொல்றோம்? ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். find the roots அப்படின்னா find the solution அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பர்டிகுலரா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல நம்ம ரூட்ஸ்னு தான் சொல்வோம். சரியா? அப்போ அந்த ரூட்ஸ் வந்து என்ன எடுக்கிறோம்? ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஆல்பா பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தமா? x is equal to alpha is one value that satisfies the equation and x is equal to beta is another value that satisfies the equation. அப்ப என்ன அர்த்தம்? x is equal to alpha and x is equal to beta are the zeros of this function இல்லையா? zeros of this quadratic function. அப்ப நம்ம என்ன ரூட் நம்ம வந்து நம்ம ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆல்பா பிளஸ் பீட்டா அதாவது sum of the zeros is equal to minus b by a and product of the zeros equal to c by a அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது இதுலயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது இங்க என்ன சொல்றோம்? ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். sum of the roots equal to minus b by a and product of the root equal to c by a அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? இப்போ இந்த ரூட்ஸ் அப்படிங்கும்போது இந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு to solve a particular quadratic equation we have actually three methods இருக்கு நமக்கு. என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் is actually through factorization. ஃபேக்டரைசேஷன் என்ன? நம்ம ஆக்சுவலா எக்ஸசைஸ்
3.3ல வந்து நமக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதாவது x square minus 2x minus 8 equal to x square minus 2x minus 8. இதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லி நமக்கு கொடுத்திருந்தாங்க. We will take that function itself and equate it to 0. இப்போ it is a quadratic function. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தா, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண நமக்கு தெரியும். We need product to be minus 8 and the sum to be minus 2. அப்படி இருக்கும்போது நம்ம minus 4 plus 2 போட்டோம்னா we'll be getting it. அப்ப இது என்ன ஆகும்? This implies that x minus 4 into x plus 2 is equal to 0. சரியா? எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் a into b is equal to 0 அப்படின்னு சொன்னா நமக்கு ஒன்னு ஏன்ற நம்பர் 0வா இருக்கணும், இல்ல bங்கிறது 0வா இருக்கணும். ஏதாவது ஒன்னு, அட்லீஸ்ட் ஒன் should be 0 இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இந்த இடத்துல பாரு, இங்க ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது this implies that x minus 4 is equal to 0 or x plus 2 equal to 0 இல்லையா? ஏதாவது ஒன்னு 0வா இருக்கணும், ஆர் ரெண்டுமே 0வா இருக்கலாம். சரியா? நம்ம r போட்டுக்கிறோம். this implies that இப்போ x ஓட வேல்யூ சொல்லு. x is equal to 4 or x is equal to minus 2. So these two are the roots of the function of the equation. அப்ப x is equal to, the roots are x is equal to 4 and x is equal to minus 2. சரியா? இது factorization method. இதே மாதிரி நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும் we can factorize and find out the root. இன்னொன்னு போடலாமா? factorization methodக்கு ஒண்ணே ஒன்னு போடலாம். Then we'll go to the next. Exercise 3.3 ல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். 2x square minus 2 root 2x plus 1 equal to 0. இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ப்ராடக்ட் வந்து +2வா இருக்கணும் and அதோட சம் வந்து -2 root 2வா இருக்கணும் இல்லையா? இது எப்படி பிரிச்சோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? 2 வந்து எப்படி பிரிக்கலாமா? 2 root 2 into root 2 பிரிக்கலாம் இல்லையா? root 2 into root 2. சரிதானா? அப்போ இங்க வந்து நான் என்ன சொல்லலாம்? minus root 2 minus root 2. minus root 2 minus root 2 அப்படிங்கும்போது -2 root 2 ஆயிடும். minus root 2 minus root 2 நீ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது you will get 2 இல்லையா? இப்போ மைனஸ் வந்து இங்க போட்டு மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். அப்ப நீ இதை எப்படி பிரிக்கணும்? this is equal to, this implies that 2x square minus root 2 minus root 2 minus root 2x minus root 2x plus 1 equal to 0. இது ரெண்டு ஃபேக்டரைஸ் எடுத்துக்கோ, இது ரெண்டு எடுத்துக்கோ. இதுல root 2x வந்து காமனா இருக்கு. எடுத்துட்டோம்னா இங்க ஒரு root 2 மீதி, ஒரு x மீதி இருக்கும், -1. இங்க -1 மட்டும் காமன் into root 2x minus 1 equal to 0. சரியா? which implies that root 2x minus 1 into root 2x minus 1 equal to 0. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? ஆக்சுவலா வந்து நம்ம இங்க 2 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்ல அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மெத்தட் நம்ம எடுக்கிறோம். அப்படி இல்ல, இஃப் யூ ஆர் வைஸ் இனஃப் நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா? இதை வந்து root 2x the whole square, ஏன்னா இங்க root 2 இருக்கு இல்லையா? -2 root 2 plus 1. அதாவது இது எப்படி இருக்குன்னா a square minus 2ab plus b square அப்படின்னு இருக்கு. அதாவது a minus b the whole square ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இது மாதிரியும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். which implies that root 2x minus 1 the whole square equal to 0, which implies that root 2x minus 1 is equal to 0, which implies that root 2x is equal to 1, which implies that x is equal to 1 by root 2. நீ கேட்கலாம், இது என்ன மேம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, ஒரே ஒரு ரூட் தான் இருக்கு அப்படின்னு. இங்க வந்து ஆக்சுவலி தேர் எக்ஸிஸ்ட் 2 ரூட்ஸ், பட் த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்.
இதுல என்ன ரூட்ஸ் கிடைக்குது? ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்குது. ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா it should be in the form a plus b the whole square or a minus b the whole square. அப்போ உனக்கு ரூட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? இதோட ஆக்சுவல் கண்டிஷன்ஸ் நம்ம பின்னாடி படிப்போம். சரியா? இது வந்து நமக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அடுத்த ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு பேரு கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ். அது எப்படி கம்ப்ளீட் பண்றது, ஸ்கொயர் எப்படி கம்ப்ளீட் பண்றது பார்க்கலாமா? கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை ஒரு ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர்றது. சரியா? நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பாங்க, அத கொஞ்சம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் செஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம we can use all the 4 operations and bring both the sides to some particular square form. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. நம்ம பாருங்க, 5x square minus 6x minus 2 equal to 0. இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடு பாரு, மிடில் டேர்ம் பாரு, மைனஸ் இருக்கு. இதை வந்து -2ab ஃபார்முக்கு நீ எப்படியாவது கொண்டு வரணும். -2ab ஃபார்முக்கு எப்படியாவது கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம வேண்டாம்னு சொல்லி ரைட் சைடு அனுப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேக் த கான்ஸ்டன்ட் டு த ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப என்ன ஆகும்? சோ திஸ் யூ வில் கெட் 5x square minus 6x is equal to 2. இல்லையா? அடுத்து ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் பாரு, இட் இஸ் 5. நீ இந்த 5 அப்படியே வச்சிட்டு இருந்தா நீ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறது கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லையா? அதுக்கு ரூட் எல்லாம் வரும். 5 வந்து ஹோல் ஸ்கொயரா எடுக்கணும் அப்படின்னா ரூட் 5 எல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலா இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஹியர். அப்ப என்ன பண்ண போற? இந்த 5 ரிமூவ் பண்ணா என்ன செய்யலாம்? யூ கேன் டிவைட். ரெண்டு பக்கமும் ஈக்குவேஷன். இது ஃபங்க்ஷனா இருந்தா நீ இது பண்ண முடியாது. புரியுதா? இது வந்து ஈக்குவேஷனா இருக்கிறதுனால நீ ரெண்டு பக்கமும் யூ கேன் டிவைட் பை 5. சரியா? அப்போ டிவைட் பை 5. ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது யூ கெட் x square minus 6x by 5 is equal to 2 by 5 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கான்ஸ்டன்ட் ரைட் சைடு அனுப்பணும். செகண்ட் ஸ்டெப் என்ன? நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்மால நம்ம டிவைட் பண்ணோம் ஈக்குவேஷனை. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மிடில் டேர்மை 2 into something அப்படின்னு எழுத போறோம். 2 into something, அதாவது 2ab ஃபார்ம்ல நம்ம கொண்டு வர போறோம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டேன்னா, x square minus 2 into 3 by 5 into x is equal to 2 by 5 இல்லையா? பாத்தியா? 6 வந்து 2 into 3 ன்னு பிரிச்சுட்டேன். அப்ப எனக்கு இத மட்டும் நான் b ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? பாரு, a ஸ்கொயர் இருக்கு மைனஸ் 2a. x வந்து a ன்னு எடுக்கிறோம். 2a வந்துருச்சு. அப்ப இதுதான் எனக்கு b. அப்ப b அப்படின்னா என்ன வேணும்? எனக்கு ஒரு பிளஸ் b ஸ்கொயர் வேணும். இங்க பிளஸ் b ஸ்கொயர் இருந்தா நான் முடிச்சிடலாம். So I am going to add plus b square to both sides. அதாவது plus 3 by 5 the whole square. லெஃப்ட் சைடு ஆட் பண்ற ஒரு நம்பரை நான் ரைட் சைடும் ஆட் பண்ணனா எனக்கு ஈக்குவேஷன் டேலி ஆயிடும். So it becomes 2 by 5 இங்க ஏற்கனவே இருக்கு. அதோட 3 by 5 the whole square நான் ஆட் பண்றேன். இதுதான் completing the square. என்ன பண்ணோம்? லெஃப்ட் சைடு வந்து we completed the square by observing the pattern and selecting a b and adding b square. இப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு சொல்லு? a minus b the whole square ஃபார்ம் இல்லையா? அதாவது a square minus 2ab plus b square ஃபார்ம்ல இருக்கு. சரியா? அப்ப நான் இது என்னன்னு சொல்லலாம்? a minus b the whole square, அதாவது x minus 3 by 5 the whole square ன்னு நான் சொல்லலாம். is equal to 2 by 5 plus 9 by 25 ன்னு வச்சுக்கலாம்.
சரியா? இப்போ இந்த 9/25 என்ன பண்ண போறேன் பாரு. I am going to actually 2/5 plus 9/25 I am going to add, simplify. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? So this implies that x minus 3/5 the whole square is equal to, இது இங்க ஒரு 5 ஆல நீ மல்டிப்ளை பண்ணா போதும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? 5 2s are 10, 10 plus 9 19, so 19/25 அப்படின்னு கிடைக்கும். சரிதானா? Therefore now I have brought it to perfect square form. இல்லையா? இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். Taking square root on both sides, I'll have x minus 3/5 is equal to plus or minus square root of 19/25. சரியா? Therefore, இந்த 19/25ல ஸ்கொயர் ரூட்டை 19க்கு மட்டும் வச்சுட்டு அந்த by25 இருக்கு இல்லையா, அதோட ஸ்கொயர் ரூட் மாத்த போறேன்னா, இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 19 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19/5 25க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். சரியா? இப்போ எதுக்காக இது செய்தேன் அப்படின்னா, I am going to shift this 3/5 to the right side. எனக்கு தேவை என்ன? x ஓட வேல்யூ. So I am going to transfer this 3/5 to the right side. minus 3/5 இருக்கிறது அங்க போகும்போது பிளஸ் ஆக போறது. So x is equal to 3/5 plus or minus square root of 19/5, which is equal to 3 plus or minus square root of 19/5. அப்ப ரெண்டு வேல்யூ எங்க மேம் இருக்கு? பிளஸ் போட்டேன்னா ஒரு வேல்யூ, மைனஸ் போட்டேன்னா ஒரு வேல்யூ. So the roots are x is equal to 3 plus root 19/5, x is equal to 3 minus root 19/5. These are the two roots of the equation. சரியா? சென்ட் தாமஸ் பிரில்லியன்ட், இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டீங்களா? இந்த சம்ஸ் முடிச்சிட்டீங்க போல இருக்கு. முடிச்சிட்டீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு தேவையில்லை, அதனால உட்கார்ந்து பேசுவீங்க, விளையாடுவீங்க, உங்க நோட் எங்க இழுப்பீங்க, அடுத்த நோட்டை பிடிச்சு இழுப்பீங்க இல்லையாப்பா? சரி, இது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் நம்ம என்ன செய்தோம்? முதல்ல சி கான்ஸ்டன்ட் ரைட் சைடு கொண்டு போனோம். அப்புறம் ஏ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது நம்ம டிவைட் பண்ணோம். ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணிட்டு பி கண்டுபிடிச்சோம். அதாவது மிடில் டேர்ம் 2ab எழுதினோம். அதுல உள்ள பி ஸ்கொயரை ரெண்டு பக்கம் ஆட் பண்ணோம். தென் வி brought it to perfect square form. then we solved it. இதுக்கு பேரு completing the squares. அடுத்தது இந்த completing the squares யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? we can find out a formula to solve this problem. சரியா? and that is called the formula method. quadratic formula ன்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்முலா? quadratic formula அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யறது? இப்ப எப்படி நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் நம்ம நம்பர்ஸ்ல பண்ணமோ அத ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c, அதாவது abcங்கிற நம்பர்ஸை வச்சு நம்ம பண்ண போறோம். சரியா? அதே மெத்தட் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? நம்ம ஈக்குவேஷன் என்ன? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன்? அந்த c தூக்கி ரைட் சைடு போடு அப்படின்னு சொன்னேன். சோ c ரைட் சைடு போடும்போது என்ன ஆகும்? எனக்கு மைனஸ் c ஆகும். அதாவது ax ஸ்கொயர் பிளஸ் bx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் c அப்படின்னு ஆகும். இப்ப இந்த a ஆல டிவைட் பண்ண போறேன். சோ ஐ கெட் x ஸ்கொயர் பிளஸ் b பை a இன்டு x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் c பை a. சரிதானா? இது இப்ப என்ன செய்யணும்னா 2ab அப்படிங்கிற ஃபார்முலா நான் கொண்டு வரணும்.
a வந்து எனக்கு x, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை வந்து 2bங்கிற ஃபார்ம்ல 2 into something அப்படிங்கிற ஃபார்ம்ல இந்த 2b by a நான் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்றேன் பாரு, x ஸ்கொயர் பிளஸ் நான் 2வால மல்டிப்ளை பண்றேன் 2b, அதாவது 2வால மல்டிப்ளை பண்ணி நான் 2வால டிவைட் பண்ணலாம் இல்லையா பாரு. அப்ப இந்த 2வை வெளியே வச்சுக்கிறேன், 2ab வேணுங்கிறதுக்காக இன்டு b by 2a அப்படின்னு மாத்திக்கிறேன். இதை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை எந்த சைடு. இந்த இப்போ வந்து நான் ஐம் சேஞ்சிங் ஒன்லி த செகண்ட் டேர்ம் இல்லையா, மிடில் டேர்ம். அதனால ஐ நீட் நாட் டூ இட் போத் சைட்ஸ். நான் இப்போ எந்த விதமான அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எதுவுமே நான் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ் செகண்ட் டேர்ம் இன் சம் அதர் ஃபார்ம். அந்த டேர்மை மட்டும் 2வால மல்டிப்ளை பண்ணி 2வால டிவைட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? இப்போ இதுதான் என்னோட b. என்னோட b என்ன, b by 2a. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்ப a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு நான் இதை கொண்டு வரலாம். அதாவது a ஸ்கொயர் பிளஸ் 2ab இருக்கு, ஒரு b ஸ்கொயரை நான் ஆட் பண்ணோம். b ஸ்கொயர்னா என்ன, b by 2a த ஹோல் ஸ்கொயரை நான் ரெண்டு பக்கமா ஆட் பண்ணோம். x ஸ்கொயர் பிளஸ் 2 into b by 2a into x. எனக்கு இப்ப அடுத்து என்ன வேணும், b ஸ்கொயர் by 4a ஸ்கொயர். அது என்ன, b ஸ்கொயர் by 4a ஸ்கொயர், b by 2a த ஹோல் ஸ்கொயர். அதை ஆட் பண்ணனா ஐ எம் கெட்டிங் b ஸ்கொயர், இங்க 2 2s are 4, a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் by a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் மைனஸ் c by a ன்னு வரும் இல்லையா. ஆல்ரெடி ஒரு மைனஸ் c by a இருக்கு, அதை நான் அங்கேயே வச்சுக்கணும். So this implies that இப்போ left hand side என்ன ஆச்சு பாரு, x plus b by 2a the whole square. a plus b the whole square ஃபார்முக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இந்த டெரிவேஷன் கேட்டாலும் கேட்பாங்க, சரியா? நீ புக்கை ஃபாலோ பண்ணேன்னா கஷ்டம், இதை புரிஞ்சுட்டே வந்தேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். So this becomes, இங்க என்ன, இங்க ஒரு 4a மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 4a ஸ்கொயர் கிடைச்சிடும். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது நான் என்ன செய்யணும், நியூமரேட்டரே மல்டிப்ளை பண்ணும். அதே 4a மல்டிப்ளை பண்றேன். So I get b square by 4a square minus 4ac by 4a square. என்னோட எய்ம் என்ன, எல்சிஎம் போட்டு காமன் டினாமினேட்டர் எடுக்கிறது தான் என்னோட முக்கியமான வேலை இப்போ. So this implies that x plus b by 2a the whole square is equal to b square minus 4ac by 4a square. சொல்லலாமா? இப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா ரெண்டு பக்கமும்? இதாவது லெஃப்ட் சைட வந்து நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆக்கிட்டேன். அப்ப ஈஸியா ஐ கேன் டேக் த ஸ்கொயர் ரூட். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், எனக்கு என்ன கிடைக்கும் பாரு, x plus b by 2a is equal to plus or minus square root of b square minus 4ac by 4a square இல்லையாமா. again அந்த 4a ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தேன்னா I get 2a. இப்போ இங்க ஒரு 2a இருக்கு, now I can take the square root இல்லையா. So this implies that x plus b by 2a is equal to plus or minus root of b square minus 4ac by 2a. சரிதானா? இப்போ இந்த b by 2a வை I am going to take to the other side. இங்க plus b by 2a, அங்க போகும்போது minus b by 2a. சென்ட் தாமஸ் பிரில்லியன்ட். என்ன அடுத்து பென் டிஸ்ட்ரிபியூஷனா? சரி, உங்க மாஸ்டர்ஸ்ட நான் பேசவா? உங்க பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் இல்லைன்னா உங்க மாஸ்டர் யார்கிட்டயாவது நான் பேசிட்டுமா இப்போ போன் பண்ணி? Do you think that I won't do it?
and this implies that இப்போ b by 2a அங்க கொண்டு போறேன் x is equal to minus b by 2a plus or minus square root of b square minus 4ac by 2a. எனக்கு denominator ஒரே denominator, இதுவும் 2a அதுவும் 2a, so I can combine the terms. So I'll have x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. X is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. This is the quadratic formula to find the solution of or the roots of the equation ax square plus bx plus c equal to 0. அப்ப இதுல எப்படி ரெண்டு ரூட் இருக்கு? x is equal to minus b plus root of b square by minus 4ac by 2a. is one root. The other root is x is equal to minus b minus root of b square minus 4ac by 2a. These are the two roots of the equation. அப்ப திருப்பி நான் ஞாபகப்படுத்துறேன் ஸ்டெப்ஸ். என்ன பண்ணோம்? கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம். அப்புறம் இந்த a ஆல நம்ம டிவைட் பண்ணோம். தென் இந்த b by x இல்லையா, b by ax அப்படின்னு இருந்தது. அத 2abங்கிற ஃபார்ம்ல a வந்து x ன்னு எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ மீதி இருக்கிற டேர்ம் x விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்ம் 2b ன்னு வர்ற மாதிரி பிரிச்சோம். அப்ப அதுல இருந்து 1b கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. 2 into some number அப்படின்னு பிரிச்சோம். அப்ப அந்த நம்பரை வந்து b ஆ எடுத்துட்டு b ஸ்கொயர் ரெண்டு பக்கமா ஆட் பண்ணோம். சோ லெஃப்ட் சைடு வந்து நமக்கு x minus a the whole square or x plus a the whole squareங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்தது இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். ரைட் சைடு வந்து நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணோம். பிளஸ் போட்டா ஒரு ஸ்கொயர் ரூட், மைனஸ் போட்டா இன்னொரு ஸ்கொயர், பிளஸ் போட்டா ஒரு ரூட், மைனஸ் போட்டா இன்னொரு ரூட் நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப 3 methods we have seen. again திருப்பி நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த x அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, one is alpha actually, the other root is beta. இங்க வேணா இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா alpha plus beta is equal to minus b by a and alpha beta is equal to c by a. போட்டு பாருங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா என்னமா ஆகும்? ஆல்பா இது பீட்டா இதுன்னு எடுத்துட்டு ஆட் பண்ணீங்கன்னா you will get, அதாவது இந்த b square minus 4ac ரெண்டுலயும் கேன்சல் ஆயிரும். so you will be having alpha plus beta is equal to minus b by a minus b by 2a minus b by 2a ன்னு வரும். அதை ஆட் பண்ணீங்கன்னா minus 2b by 2a வரும். 2b 2 கேன்சல் பண்ணீங்கன்னா minus b by a ன்னு வந்துரும். சரியா? அதே மாதிரி ஆல்பா பீட்டா போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாரு. இது வந்து இது ஏன்னு எடுத்தேன்னா a plus b into a minus b அப்படிங்கிற மாதிரி இருக்கும். so you can write it as a square minus b square. that is alpha beta is equal to minus b by 2a the whole square, a square இது minus root of b square minus 4ac by 2a the whole square அப்படின்னு இருக்கும். இதனையும் ரிசால்வ் பண்ணு, அதாவது இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப b square by 4a square minus b square minus 4ac by 4a square ன்னு வரும். ஸ்கொயர் பண்றோம். so b square minus b square plus 4ac. எப்படி plus 4ac வந்தது? இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் இல்லையா. அந்த மைனஸ் இங்க வந்து பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆகுது. இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகுது by 4a square. b square போயிடும். மீதி இருக்கிறது 4ac by 4a square. 4 போயிடும், ஒரு a போயிடும். so it is c by a. condition satisfy ஆயிடுச்சா நமக்கு? so alpha plus beta equal to minus b by a, alpha beta equal to c by a. புரியுதா? இப்ப சம்ஸ் போயிடலாமா? எக்ஸசைஸ் 11-14 3-14 எடுத்துக்கோங்க. 3-14ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
Page number 103. Page number 103. First question. Solve by factorization கொடுத்திருக்காங்க. 2x plus 3 the whole square minus 81 equal to 0. கொஞ்சம் இந்த factorization வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ண தெரியணும். சரியா? இத பார்த்தோனே என்ன செய்வீங்க அப்படினா a plus b the whole square னு நான் இத எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். அதுக்கு அப்புறம் இத சிம்பிளிஃபை பண்ணி அப்புறமா கொண்டு வருவேன். தேவையே இல்ல. I can take this இந்த 81 பார்த்தோனே எனக்கு ஞாபகம் வரணும். This is 9 square. இல்லையா? So I can take this and actually I can bring it to this form. 2x plus 3 the whole square minus 9 square is equal to 0. இப்ப என்ன ஃபார்ம்ல இருக்கு? a square minus b square form. அப்ப a plus b into a minus b. So this implies that 2x plus 3 plus 9 into 2x plus 3 minus 9 is equal to 0, which implies that 2x plus 12 into 2x minus 6 equal to 0, which implies that 2x plus 12 equal to 0 or 2x minus 6 equal to 0, which implies that x is equal to minus 12 by 2. இல்லனா 2x equal to minus 12, x is equal to minus 12 by 2 அப்படினு போட்டுக்கோ. So it is minus 6. Or இங்க என்ன வரும்? 2x equal to 6, therefore x is equal to 6 by 2, that is x is equal to 3. What are the roots? Minus 6 and 3. சரியா? இது factorization. This is one kind of factorization. அடுத்து போலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 3x square. இப்படி கொடுத்தா உனக்கு கஷ்டமே இல்ல இல்லையா? 3x square minus 5x minus 12 is equal to 0. இப்போ 3 12s are 36. இல்லையா? minus 36. இங்க எனக்கு என்ன வேணும்? minus 5 வேணும். அப்போ minus 9. 9 4s are 36 இல்லையா? இப்போ minus 9 plus 4 நாம் போடலாம். So this implies that 3x square minus 9x plus 4x minus 12 is equal to 0, which implies that இங்க 3x நான் வெளியே எடுக்கிறேன். 3x minus 3 கிடைக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணேன்னா இங்க 4 வெளியே எடுத்தேன்னா x minus இங்க 3x வெளியே எடுத்தேன்னா வெறும் x தான் இருக்கும் இல்லையா? x minus 3 கிடைக்கும். இங்க 4 வெளியே எடுத்தா x minus 3 கிடைக்கும். which implies that இப்போ x minus 3 காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டேன். 3x plus 4. இப்போ ஏதாவது ஒன்று தான் ஜீரோவா இருக்க முடியும். ஸோ x minus 3 ஜீரோவா இருக்கலாம், ஆர் இல்லைன்னா ரெண்டுமே இருக்கலாம் இல்லையா? ஆர் 3x plus 4 is equal to 0. This is the tactics we use to find the solution of the equation. So this implies that x is equal to 3 or x is equal to 4 இங்க கொண்டு போனா minus 4 by 3. நீங்க இதுல இந்த மாதிரி ஈக்குவேஷன் போடும்போது கூட இந்த ஆல்பா பீட்டாக்கு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல், இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம கொடுக்கல இல்லையா? இதை வந்து ax square plus bx plus c equal to 0ங்கிற ஃபார்ம் கொண்டு வந்துட்டு தான் செக் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி சம்ல நீ டைரக்டா செக் பண்ணலாம். வாட் இஸ் த சம் ஆஃப் த ரூட்ஸ், வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்? சம் ஆஃப் த ரூட்ஸ் போடும்போது பாரு 3 minus 4 by 3, அதாவது 9 minus 4, that is 5 by 3, which is equal to இல்லையா? இது வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. இப்போ இதே ஆல்பா பீட்டா போடு. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 3 into minus 4 by 3, அப்போ minus 4 ஆயிரும் இல்லையா? நம்ம என்ன படிச்சோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு படிச்சோம். இப்போ மைனஸ் பி பை ஏ இங்க போடு. மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 by 4 இல்லையா? மைனஸ் 5 by 3. இப்போ மைனஸ் மைனஸ் சேர்ந்தா பிளஸ் ஆகும். ஸோ யூ கெட் 5 by 3. கத்தியா? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ கரெக்டா இருக்கு.
அடுத்து c by a போடுவோம் minus c by a equal to minus 12 by 3 which is equal to minus 4 correct alpha beta equal to c by a இது செக் பண்ணிக்கலாம் சும்மா ரஃப்ல வந்து நம்ம போட்டது கரெக்ட்டா இருக்கா நம்ம சம் வந்து கரெக்ட்டா போட்டுக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம் அடுத்த क्वेश्चन போலாம் இந்த ஸ்கொயர் ரூட் क्वेश्चन ஒன்னு செய்துறேன் நான் third question root 5x square plus 2x minus 3 root 15 sorry 5 தான் இது equal to 0 minus 3 root 5 இது எப்படி ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க how to factorize அப்படினு பார்த்தா இந்த root 5 ஐயும் இந்த minus 3 root 5 ஐயும் நீ மல்டிப்ளை பண்ணேனா you will be getting minus 15 இல்லையா சரிதானா எப்படி minus 15 வந்தது root 5 into root 5 5 ஆயிடுது 5 3s are 15 அப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து minus 15 வேணும் sum வந்து plus 2 வேணும் is it possible possible தான் இல்லையா 5 3s are 15 அப்போ plus 5 minus 3 நான் போட்டுக்கலாம் அப்போ இந்த 2x plus 3x minus 3x plus 5x minus 3x ன்னு எழுத போறேன் so root 5x square plus 5x minus 3x minus 3 root 5 equal to 0 root பார்த்தோனே பயப்படக்கூடாது இப்போ இது as usual நீ கம்பைன் பண்ணேனா இங்க ஒரு root 5 இங்க 5 root 5 into root 5 தான் நமக்கு ஒரு 5 இல்லையா அப்போ ஒரு root 5 வெளிய எடுக்கலாம் ஒரு x வெளிய எடுக்கலாம் அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும்ல x இருக்கும் இங்க நான் x ஆல்ரெடி எடுத்துட்டேன் இங்க ஒரு root 5 எடுத்துட்டேன் அப்ப இன்னொரு root 5 எனக்கு மீதி இருக்கும் this is how you have to factorize அடுத்து இது ரெண்டு எடுத்தேன்னா எனக்கு ஒரு 3 மட்டும் தான் பாக்கி இருக்கு அப்போ x plus root 5 வந்துரும் equal to 0 இப்போ என்ன காமன் ஃபேக்டர் நமக்கு x plus root 5 into இங்க என்ன இருக்கு root 5x minus 3 equal to 0 அப்ப சொல்யூஷன் போடலாமா so this implies that x plus root 5 equal to 0 or root 5x minus 3 equal to 0 which implies that x is equal to minus root 5 or இங்க எப்படி வரும் உனக்கு கஷ்டமா இருந்தா இப்படி ஒரு ஸ்டெப் எழுதிக்கோ root 5x is equal to 3 x is equal to 3 by root 5 சரியா so what's the solution x is equal to minus root 5 x is equal to 3 by root 5 are the solutions அடுத்த क्वेश्चन போலாமா அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்முலா நமக்கு கொடுத்திருக்காங்க பாரு எப்படி கொடுத்திருக்காங்க 3 into x square minus 6 is equal to x into x plus 7 minus 3 எந்த ஃபார்மே இல்லையா a square minus b square ஆவும் பிரிக்க முடியாது இத so what is to be done no other go we have to actually expand it expand பண்ணுங்க simplify பண்ணிடலாம் நம்ம 3x square minus 18 equal to x square plus 7x minus 3 இப்போ எல்லா டேர்மும் லெஃப்ட்ல கொண்டு வாங்க you will get 3x square minus x square minus 7x minus 18 plus 3 equal to 0 நான் எழுதும் போதே x square term அப்புறம் x term அப்புறம் constant எல்லாத்தையும் கரெக்ட்டா எழுதி இருக்கேன் நீ வேணா இன்னொரு ஸ்டெப் எடுத்து செய்துக்கலாம் இங்க கம்பைன் பண்ண லைக் டேர்ம்ஸ் 2x square minus 7x minus 15 equal to 0 இல்லையா அப்போ
2 15s are 30 மைனஸ் 30 எனக்கு வரணும். இங்க என்ன வரணும் எனக்கு மைனஸ் 7. எனக்கு பார்த்த உடனே தெரியும் 10 7s are 10 3s are 30 இல்லையா? அப்போ 7 கூட நமக்கு கிடைக்கும். மைனஸ் 10 பிளஸ் 3 போட்டேன்னா எனக்கு கிடைக்கும். சரியா? So this implies that 2x square minus 10x plus 3x minus 15 equal to 0. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோ. This implies that 2x வெளியே எடுத்தேன்னா I get x minus 5. இங்கே plus 3 வெளியே எடுத்தேன்னா I get x minus 5 equal to 0, which implies that x minus 5 into 2x plus 3 equal to 0, which implies that x minus 5 equal to 0 or 2x plus 3 equal to 0, which implies that x is equal to 5 or x is equal to minus 3 by 2. சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? உங்களுக்கு ஏதாவது ரெண்டு ஹோம்வொர்க் கொடுப்போம்னு பாக்குறேன். ஒரு சம் கூட முதல் சம் மாதிரி அப்படி கண்டினியூஸா ஒரே பேட்டர்ன்ல ஒண்ணுமே இல்ல இல்லையா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 5th क्वेश्चन பார்க்கலாம். எல்லாம் ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இல்லையா? சரி, என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். 3x minus 8 by x is equal to 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3x minus 8 by x equal to 2. திருப்பி எழுதிக்கலாம். இப்போ ஒண்ணு நீ எல்சிஎம் போடுங்க. லெஃப்ட் சைடுக்கு எல்சிஎம் போடு. அப்படி இல்லைன்னா throughout the equation you can multiply by the denominator of this term. அப்போ எனக்கு என்ன டினாமினேட்டர் இருக்கக்கூடாது. டினாமினேட்டர்ல எக்ஸ் இருந்ததுன்னா I cannot solve it இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், I'm going to multiply this equation both the sides by x. Both the sides I am multiplying by x. Multiplying by x. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் பாரு, 3x into x என்ன ஆகும், 3x ஸ்கொயர் ஆயிடும். மைனஸ் 8 by x into xங்கும் போது எனக்கு x கேன்சல் ஆகி வெறும் மைனஸ் 8 இருக்கும். ஈக்குவல் டு இங்க 2x. 2x லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். திஸ் இம்ப்ளைஸ் தட் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ என்னோட ஃபார்ம் கிடைச்சாச்சு. இப்போ மைனஸ் 24 இல்லையா, இங்க மைனஸ் 2. 6 4s are 24 இல்லையா? 6 4s are 24. அது ரெண்டு தான் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 2 கிடைக்குது. So I can take minus 6 plus 4. So this implies that 3x square minus 6x plus 4x minus 8 equal to 0. As usual நம்ம கம்பைன் பண்ணோம்னா you can solve it. 3x வெளியே எடுக்கிறேன், x minus 2 பிராக்கெட்ல இருக்கும், plus 4 வெளியே எடுத்தேன்னா x minus 2 பிராக்கெட்ல இருக்கும், 0. So x minus 2 into 3x plus 4 equal to 0, which implies that டைரக்டாவே எழுதிடலான்னு பார்க்குறேன்னா x is equal to 2 or x is equal to minus 4 by 3 இல்லையா? என்ன எழுதுவோம், 3x plus 4 equal to 0 னா 4 அந்த பக்கம் போகும், minus 4 ஆகும். 3x equal to minus 4. அப்ப 3x is equal to minus 4 by 3. அடுத்த क्वेश्चन போலாமா? Thank you.
அடுத்த क्वेश्चनல இருந்து உங்களுக்கு ax square plus bx plus c ஃபார்முக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். then you will solve it. சரியா? sixth question பாரு. என்ன கொடுத்திருக்காங்க? x plus 1 by x equal to 26 by 5. இல்லையா? சரி. எனக்கு இந்த பக்கம் x இருக்கு, இந்த பக்கம் 5 இருக்கு. அப்ப நம்ம டோட்டலா என்ன செய்யலாம் தெரியுமா? ரெண்டு பக்கமும் 5x ஆல நான் மல்டிப்ளை பண்ணலாம். LCM of the two denominators எவ்வளோ? 5x. அப்போ I can multiply by 5x. அப்போ 5x into x plus 1 by x equal to 5x into 26 by 5. அப்ப இங்க 5 cancel ஆகும். இங்க மல்டிப்ளை பண்ணேன்னா I will get 5x square plus இந்த x போயிடுச்சுன்னா 5 இருக்கும் is equal to 26x. இப்போ இந்த 26x இங்க கொண்டு வந்தேன்னா I will get 5x square minus 26x plus 5 equal to 0. இப்போ 5 5s are 25. இங்க எனக்கு 26 தான் வேணும். So minus 25 minus 1. 5x square minus 25x minus 1x plus 5 equal to 0. Now I hope you can solve it. Ria? First two terms I can remove 5x. 5x எடுத்துட்டேனா I will get x minus 5. இங்க minus 1 எடுத்தேனா இங்க ஒரு x minus 5 equal to 0, which implies that x minus 5 into 5x minus 1 is equal to 0, which implies that x is equal to 5 or x is equal to 1 by 5. சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 7th question, x by x plus 1 plus x plus 1 by x equal to 34 by 15. பெரிய எக்ஸ்பிரஷனா இருக்கு. திருப்பியும் x into x plus 1 இங்க LCM, இங்க ஒரு 15 இருக்கு. இல்லையா? நீ இன்னொரு மெத்தட்ல கூட இது செய்யலாம். எப்படி தெரியுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு x into x plus 1 எடுத்துக்கலாம். LCM. சரியா? அப்போ x into x இங்க x square plus x plus 1 the whole square எப்படி எழுதுவோம்? x square plus 2x plus 1 equal to 34 by 15, which implies that 2x square plus 2x plus 2 is equal to 34 by 15. Sorry, by x square plus x. இப்போ cross multiply பண்ணுங்க. என்ன ஆகும்? 34 into x square plus x equal to 15 into 2x square plus 2x plus 2. வேற வழியே கிடையாது. இப்படிதான் எடுத்தாகணும். இல்லையா? So this implies that 34x square plus 34x, இங்க 15 ஆல மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் லெஃப்ட்ல கொண்டு வர போறேன். minus 30x square minus 30x minus 30 equal to 0. இல்லையா? x ஸ்கொயர் வந்து இந்த x ஸ்கொயர் plus x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ஆயிருக்கு. சரி, இப்போ கம்பைன் பண்ணுங்க. these two. So you'll get 34 minus 30 நமக்கு 4x square plus 4x minus 30 equal to 0. சரியா? இப்போ ப்ராடக்ட் வந்து எனக்கு minus 120 வேணும்.
சம் வந்து +4 வேணும். எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? பிரிச்சு பாரு. 34s வரும், 62s வரும் இல்லையா? இதுல இருந்து மத்த ஃபேக்டர்ஸ் போடணும். இப்போ எனக்கு வந்து சம் வந்து +4 தான் வரணும். இன்னொன்னு என்னன்னா 15 8s வரும். எனக்கு 15 8s இல்லையா? இதுல இருந்து ஒரு 3 எடுத்து இங்க போட்டேன்னா I will be getting 24 5s. சரியா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணி you are going to finish it yourself. இது மாதிரி போட்டு உங்களுக்கு எந்த ஃபேக்டர்ல +4 வருதுன்னு பார்த்து you have to finish it. சரியா? ஏன்னா அடுத்த கொஸ்டின் இதை விட இம்பார்ட்டன்ட். I have to do it. ஒரு சம் முடிச்சிட்டு will close. Already time is up. போலாமா? இதை முடிச்சிட்டு வாங்க. முடியலன்னா நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் a square b square x square minus a square plus b square into x plus 1 equal to 0. இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் should be a square b square. sum should be a square plus b square. அப்புறம் என்ன எடுக்கலாம்? a square plus b square அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? so this implies that அதாவது இங்க வந்து பிளஸ் வரணும், இங்க மைனஸ் வரணும் இல்லையா? அப்போ நான் -a square minus b square எடுத்தா போதும். so this can be simply அப்படியே நீ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதினாலே போதும். -a square x minus b square x plus 1 equal to 0. இது ரெண்டையும் கம்பைன் பண்ண, இது ரெண்டும் கம்பைன் பண்ண a square into b square x, a square அப்புறம் x எடுத்துக்கலாம். a square x வெளியே எடுக்கலாம். a square x into b square x minus 1 minus 1 into b square x minus 1 equal to 0, which implies that a square x minus 1 into b square x minus 1 equal to 0, which implies that a square x minus 1 equal to 0 or b square x minus 1 equal to 0, which implies that x is equal to 1 by a square or x is equal to 1 by b square. பாத்தீங்களா? பார்க்கறது தான் a b c ன்னு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஈஸியா 2 நிமிஷத்துல முடிச்சிட்டோம் நம்ம. சரியா? ஹோம்வொர்க் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. we'll meet tomorrow with the next question. Thank you students.